ஹாய், திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் பிரியா செட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிச்ச, அதுவும் ரொம்ப பிடிச்ச சாக்கோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் ராகி மாவில் வச்சு பார்க்க போகிறோம். வீட்டில் ஓவன், ஓடிஜி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எதுவுமே இல்லாமல் வெறும் குக்கர்லேயே இதை ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 கப் ராகி மாவு, 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, 3 ஸ்பூன் நெய், இவ்வளோதான் தேவையான பொருள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை நல்லா திக்காக பிசைஞ்சிக்க தண்ணி இல்லை பால் ஏதாவது ஒன்று சேர்த்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு தான் இருக்கணும். நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்துக்கப்புறமா உருண்டையாக உருட்டி நம்ம சாக்கோஸ் ஷேப் இருக்கும் இல்லையா, அந்த சாக்கோஸ் ஷேப்புக்காக என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி கையில் உருட்டி ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்பு வந்துடும். ஏதோ ஒட்டும் குத்தெல்லாம் ஒரு ஷேப்பு வந்தால் போதும், பசங்க அதை சாக்கோஸ்னு நம்பிடுவாங்க. எல்லாத்தையும் நல்லா உருண்டை பிடிச்சி மீன்வாயில் இந்த பக்கம் ஒரு குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் ஒரு 10 to 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணியானாலே போதும். அதுக்கப்புறமா ரெடி பண்ண இந்த பிளேட்டை உள்ளே வச்சு அதே மாதிரி இன்னும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் விட்டாலே சாக்கோஸ் ரெடி ஆயிரும். மீதி இருக்க மாவை அடுத்த பேட்சுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் பசங்களையும் இன்வால்வ் பண்ணால் அவங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு மாண்டிசரி ஆக்டிவிட்டியாக கூட நீங்கள் கொடுக்கலாம், இல்லை என்கேஜிங்காக வச்சுருக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா குக்கரை திறந்து பார்த்தா நம்ம சாக்கோஸ் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும் அப்படின்னு. இதில் பால்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அப்படியே ஸ்நாக்ஸாகவும் பசங்களுக்கு டப்பாவில் போட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புனாலும் நல்லா சாக்லேட் பிஸ்கெட் மாதிரி இருக்குது. இந்த கடையில் பார்க்கும்போது ஃபேக்ட்ரியில் தான் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும், மெஷினில் தான் இதெல்லாம் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருந்தது. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் தான் இது டம்மி பாவா அப்படின்ற மாதிரி. வெரி சிம்பிள், ரொம்ப ஈஸி, குயிக்காகவும் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த பசங்க கிட்ட தெரியாமல் நம்ம அப்போதைக்கு சமாளிக்கலான்னு மட்டும் ஒரு வார்த்தையை விடவே கூடாது. ஏன்னா அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு அதை செஞ்சு, நீ சொன்னல அதை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்பாங்க. அது செய்யலைன்னா நம்மளையும் சும்மா விட மாட்டாங்க. எங்கள் வீட்டு மாஸ்டர் செஃப் அன்னைக்கு 10:45 வரைக்கும் அதை முழிச்சிருந்து சாப்பிட்டுட்டு தான் தூங்கினாருன்னா பார்த்துக்கோங்களேன். அன்னைக்கு அதை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சு என் கூடவே இருந்து மிக்ஸ் பண்ணுறதுலேருந்து பால் காய்ச்சுற வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணார். கடைசியாக அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி 10:45 போல் சாப்பிட்டுட்டு தான் தூங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய ரெசிபிக்கு பிரியா செட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.